வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு மூவியோட பேர் பார்த்திங்கன்னா நண்பன் நண்பன் மூவியோட ஃபுல் ஸ்டோரியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் தர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் மெனி இயர்ஸ். 3 கல்லூரி நண்பர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் நெருங்கிய நண்பரை நினைத்து வருந்துகிறார்கள். They decide to search for him together. அவர்கள் சேர்ந்து அவரை தேட முடிவு செய்கிறார்கள். வெங்கட் அண்ட் சேவர்கொடி travel to different places. வெங்கட் மற்றும் சேவர்கொடி பல இடங்களுக்கு பயணம் செய்கிறார்கள். They remember their college days. அவர்கள் கல்லூரி நாட்களை நினைவு கூறுகிறார்கள். பஞ்சவன் பாரிவேந்தன் joined their engineering college. பஞ்சவன் பாரிவேந்தன் அவர்கள் இன்ஜினியரிங் காலேஜ் கல்லூரியில் சேர்ந்தார். Everyone called him பாரி. அவரை எல்லோரும் பாரி என்று அழைத்தார்கள். பாரி was very intelligent and confident. பாரி மிகவும் புத்திசாலி மற்றும் தன்னம்பிக்கையுடன் இருந்தார். He believed learning is more important than marks. மதிப்பெண்களை விட கற்றல் முக்கியம் என்று அவர் நம்பினார். The college principal was very strict. கல்லூரி முதல்வர் மிகவும் கடுமையானவர். His name was விருமாண்டி சந்தனம். அவரின் பெயர் விருமாண்டி சந்தானம். Students were afraid of him. மாணவர்கள் அவரை பார்த்து பயந்தார்கள். பாரி never fear anyone. பாரி யாரையும் பயப்படவில்லை. பாரி inspired his friends every day. பாரி தினமும் தனது நண்பர்களுக்கு ஊக்கம் அளித்தார். சேவர்கொடி was scared about studies. சேவர்கொடி படிப்பை பற்றி பயந்திருந்தார். வெங்கட் always listened to his family. வெங்கட் எப்போதும் தனது குடும்பத்தின் பேச்சை கேட்பார். பாரி taught them to follow their dreams. தங்கள் கனவுகளை பின்பற்ற பாரி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். One student became depressed because of pressure. ஒரு மாணவன் அழுத்தத்தால் மனசோர்வுக்கு ஆளானான். He could not complete his project. அவனால் தனது திட்டத்தை முடிக்க முடியவில்லை. Sadly, he ended his life. துரதிர்ஷ்டவசமாக அவர் தனது உயிரை மாய்த்து கொண்டார். பாரி became angry at the education system. கல்வி முறையின் மீது பாரி கோபமடைந்தார். He said students need understanding, not fear. மாணவர்களுக்கு பயம் அல்ல, புரிதல் தேவை என்று அவர் கூறினார். பாரி always helped weak students. பாரி எப்போதும் பலவீனமான மாணவர்களுக்கு உதவினார். One day, a senior insulted Pari's friends. ஒரு நாள் ஒரு சீனியர் பாரியின் நண்பர்களை அவமதித்தான். பாரி cleverly taught him a lesson. பாரி புத்திசாலித்தனமாக அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். Students started admiring பாரி. மாணவர்கள் பாரியை மதிக்கத் தொடங்கினர். பாரி loved machines and inventions. பாரி எந்திரங்களையும் கண்டுபிடிப்புகளையும் நேசித்தார். He always created new ideas. அவர் எப்போதும் புதிய யோசனைகளை உருவாக்கினார். The principal disliked பாரி's attitude. முதல்வருக்கு பாரியின் அணுகுமுறை பிடிக்கவில்லை. But பாரி never changed himself. ஆனால் பாரி தன்னை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவில்லை. வெங்கட் wanted to become a wildlife photographer. வெங்கட் வனவிலங்கு புகைப்படக்காரராக விரும்பினார். But his father forced him to study engineering. ஆனால் அவரது தந்தை அவரை இன்ஜினியரிங் படிக்க கட்டாயப்படுத்தினார். பாரி encouraged வெங்கட் to speak the truth. உண்மையை சொல்ல பாரி வெங்கட்டை ஊக்குவித்தார். Finally,
வெங்கட் followed his passion. இறுதியில் வெங்கட் தனது விருப்பத்தை பின்பற்றினார். சேவர்கொடி wanted to make his family proud. சேவர்கொடி தனது குடும்பத்தை பெருமைப்படுத்த விரும்பினார். He studied very hard every day. அவர் தினமும் மிகவும் கடினமாக படித்தார். பாரி helped him overcome fear. பயத்தை கடக்க பாரி அவருக்கு உதவினார். பாரி met ரியா at a wedding function. ஒரு திருமண நிகழ்ச்சியில் பாரி ரியாவை சந்தித்தார். ரியா was the principal's daughter. ரியா முதல்வரின் மகள். பாரி and ரியா slowly become close friends. பாரி மற்றும் ரியா மெதுவாக நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். Later they fell in love. பின்னர் அவர்கள் காதலித்தார்கள். ரியா liked பாரிஸ் honesty. பாரியின் நேர்மையை ரியா விரும்பினார். பாரி always spoke boldly. பாரி எப்போதும் தைரியமாக பேசினார். During exams, students were under pressure. தேர்வுகளின் போது மாணவர்கள் அழுத்தத்தில் இருந்தார்கள். பாரி remained calm and confident. பாரி அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருந்தார். He believed true learning gives confidence. உண்மையான கல்வி தன்னம்பிக்கையை தரும் என்று அவர் நம்பினார். One night, heavy rain started suddenly. ஒரு இரவு திடீரென கனமழை தொடங்கியது. ரியாஸ் சிஸ்டர் went into labor pain. ரியாவின் அக்காவுக்கு பிரசவ வலி வந்தது. Roads were flooded everywhere. எல்லா சாலைகளும் வெள்ளத்தில் மூழ்கின. They could not reach the hospital. அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை. பாரி decided to help immediately. பாரி உடனே உதவ முடிவு செய்தார். He used engineering ideas creatively. அவர் இன்ஜினியரிங் யோசனைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினார். The students worked together bravely. நண்பர்கள் தைரியமாக சேர்ந்து செயல்பட்டார்கள். Finally, the baby was delivered safely. இறுதியில் குழந்தை பாதுகாப்பாக பிறந்தது. Everyone felt relieved and happy. அனைவரும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள். The principal slowly understood Pari's greatness. முதல்வர் மெதுவாக பாரியின் மருத்துவத்தை புரிந்து கொண்டார். College life finally came to an end. கல்லூரி வாழ்க்கை இறுதியாக முடிவுக்கு வந்தது. Students prepared for their future careers. மாணவர்கள் தங்கள் எதிர்கால வேலைக்காக தயாரானார்கள். பாரி suddenly disappeared one day. ஒரு நாள் பாரி திடீரென காணாமல் போனார். Nobody knew where he went. அவர் எங்கு சென்றார் என்று யாருக்கும் தெரியவில்லை. His friends missed him deeply. அவரது நண்பர்கள் அவரை மிகவும் நினைத்தார்கள். Years later, they still searched for him. பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்கள் அவரை தேடினார்கள். They followed many clues. அவர்கள் பல தடயங்களை பின்தொடர்ந்தார்கள். Finally, they reached a school in Ladakh. இறுதியில் அவர்கள் லடாக்கில் உள்ள ஒரு பள்ளியை அடைந்தார்கள். A famous scientist lived there. அங்கு ஒரு பிரபல விஞ்ஞானி வாழ்ந்தார். Students loved learning from him. மாணவர்கள் அவர்களிடமிருந்து கற்றலை மிகவும் விரும்பினர். His ideas changed modern education. அவரின் யோசனைகள் நவீன கல்வியை மாற்றின. வெங்கட் and சேவர்கொடி became excited. வெங்கட் மற்றும் சேவர்கொடி உற்சாகமடைந்தார்கள். They realized that scientist was Pari. அந்த விஞ்ஞானி பாரி என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பாரி had been living under another name. பாரி வேறு பெயரில் வாழ்ந்து கொண்டிருந்தார். His real name was not பஞ்சவன் பாரிவேந்தன். அவரின் உண்மையான பெயர் பஞ்சவன் பாரிவேந்தன் அல்ல. He had used another student's identity. அவர் மற்றொரு மாணவரின் அடையாளத்தை பயன்படுத்தி இருந்தார். The real Pari belonged to a rich family.
உண்மையான பாரி ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். விஜய்ஸ் கேரக்டர் வாஸ் ஆக்சுவலி எ சர்வன்ட்ஸ் சன். விஜய் நடித்த கதாபாத்திரம் உண்மையில் ஒரு வேலைக்காரரின் மகன். பட் ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். ஆனால் அவர் மிகவும் திறமையானவர். ஹி லவ்டு சயின்ஸ் ஃப்ரம் சைல்டுஹுட். சிறு வயதிலிருந்தே அவர் அறிவியலை நேசித்தார். த ரியல் பாரி அலவுட் ஹிம் டு ஸ்டடி. உண்மையான பாரி அவரை படிக்க அனுமதித்தார். ஹி கம்ப்ளீட்டட் இன்ஜினியரிங் வித் கிரேட் சக்சஸ். அவர் இன்ஜினியரிங்கை மிக சிறப்பாக முடித்தார். லேட்டர் ஹி பிகம் எ வேர்ல்டு ஃபேமஸ் இன்வென்டர். பின்னர் அவர் உலக புகழ் பெற்ற கண்டுபிடிப்பாளராக ஆனார். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெல்ட் ப்ரவுட் ஆஃப் ஹிம். அவரது நண்பர்கள் அவரை பற்றி பெருமைப்பட்டார்கள். ரியா வாஸ் ஆல்சோ ஷாக்டு அண்ட் இமோஷனல். ரியாவும் அதிர்ச்சியுடனும் உணர்ச்சியுடனும் இருந்தார். ஷி ஃபைனலி மெட் பாரி அகைன். இறுதியாக அவர் மீண்டும் பாரியை சந்தித்தார். their love remained unchanged. அவர்களின் காதல் மாறாமல் இருந்தது. பாரி தனது நண்பர்களை அன்புடன் வரவேற்றார். they remembered all their memories together. பாரிஸ் life inspired many students. பாரியின் வாழ்க்கை பல மாணவர்களுக்கு ஊக்கமளித்தது. he proved marks are not everything. மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை அவர் நிரூபித்தார். பேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி ஆர் இம்பார்ட்டண்ட். ஆர்வமும் படைப்பாற்றலும் முக்கியம். ஃபியர் ஷுட் நெவர் கண்ட்ரோல் எஜுகேஷன். பயம் கல்வியை கட்டுப்படுத்தக்கூடாது. ஸ்டூடெண்ட் ஷுட் என்ஜாய் லேர்னிங். மாணவர்கள் கற்றலை ரசிக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் சப்போர்ட் ஈச் அதர் ஆல்வேஸ். நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். பேரண்ட்ஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இன் சில்ட்ரன்ஸ் ட்ரீம். பெற்றோர் குழந்தைகளின் கனவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். கான்ஃபிடென்ஸ் கேன் சேஞ்ச் எ பர்சன்ஸ் லைஃப். தன்னம்பிக்கை ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன் பிரிங் சக்சஸ். கடின உழைப்பும் ஆர்வமும் வெற்றியை தரும். பாரி தாட் வேல்யூபிள் லைஃப் லெசன்ஸ். பாரி முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்தார். த ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்டு பாரி இமோஷனலி. நண்பர்கள் உணர்ச்சியுடன் பாரிக்கு நன்றி கூறினர். they laughed together happily. அவர்கள் மகிழ்ச்சியாக சேர்ந்து சிரித்தார்கள். their friendship became stronger forever. அவர்களின் நட்பு என்றென்றும் வலுவானதாக ஆனது. everyone respected பாரி's achievements. அனைவரும் பாரியின் சாதனைகளை மதித்தார்கள். the story ends with happiness and inspiration. இந்த கதை மகிழ்ச்சியுடனும் ஊக்கத்துடனும் முடிகிறது. நண்பன் ரிமைன்ஸ் எ மெமரபிள் ஃப்ரெண்ட்ஷிப் மூவி. நண்பன் என்றும் நினைவில் நிற்கும் நட்பு திரைப்படமாக உள்ளது.